மாநகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளிக்கிறது. குப்பை கிடங்கில் தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், என்ன விவரம் சொல்லுங்க. வணக்கம் கோபால். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 52 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பீச் ரோடு பகுதியில் உள்ள வலம்புரி உலை குப்பை கிடங்கில் கொட்டப்படுவது வழக்கம். ஆனால் இங்கு இந்த பகுதியில் குப்பைகள் தற்போது மலைபோல் குவித்து வைக்கப்படுகிறது. குப்பை கிடங்கை சுற்றிலும் குடியிருப்பு மற்றும் கடைகள் அதிக அளவில் வந்ததை அடுத்து அந்த குப்பை கிடங்கை இங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து குப்பை கிடங்கை அங்கிருந்து மாற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதனால் தற்போது மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகள் என பிரித்து வாங்கப்படுகிறது. ஏற்கனவே கொட்டப்பட்ட பழைய குப்பைகள் மட்டுமே வலம்புரி உலை குப்பை கிடங்கில் தற்போது உள்ளன. இந்த நிலையில் அவ்வப்போது இந்த குப்பை கிடங்கில் தீப்பிடிக்கூடிய சம்பவங்களும் நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று இந்த குப்பை கிடங்கின் பின்புறத்தில் வட்டவளை பகுதியில் குப்பை கிடங்கில் திடீரென தீப்பிடித்தது. காற்று வேகமாக அடித்ததால் குப்பை கிடங்கில் தீ அதிகமாக கொழுந்து விட்டு எரிந்தது. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா மற்றும் நகர்மன்ற அதிகாரிகள், சுகாதார ஆய்வாளர்கள் அங்கு சென்று பார்வையிட்டனர். மேலும் அங்கிருந்து தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. குளச்சல் மற்றும் நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 இடங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீயானது தொடர்ந்து அந்த பகுதியில் பரவி வருவதால் அந்த பகுதியிலும் புகை மூட்டமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மாலை 5 மணிக்குள் இந்த தீயை அணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தற்போது தெரிவித்துள்ளார். நன்றி பிரின்ஸ், விவரங்களுக்கு நன்றி. வாட்டர் கண்டினியூவா கொடுப்பாங்க. நீங்க இதுல ஃபயர்